நியூசிலாந்தில் குறிப்பாக வெலிங்டன், கேன்டர்பரி வட்டாரங்களில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலையால் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியது. என்றபோதிலும் அங்குள்ள மலேசியர்கள் முழு விழிப்புடன் இருக்குமாறு அது கேட்டுக் கொண்டது. வெலிங்டனில் உள்ள மலேசிய உயர் ஆணையம் வாயிலாக நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு உதவி தேவைப்படும் மலேசியர்கள் உயர் ஆணையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெலிங்டனில் கனமழையுடன் வரலாறு காணாத அளவுக்கு மே 2ஆம் தேதி புயல் காற்று வீசியது. இதனால் பாதுகாப்பு கருதி பள்ளிகளும் வணிக தளங்களும் மூடப்பட்ட வேளை ஏராளமான விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டன. எனினும் நிலவரம் சற்று மேம்பட்டதால் உயர்மட்ட வானிலை எச்சரிக்கை நேற்று மீட்டுக் கொள்ளப்பட்டது. வெலிங்டன் அனைத்துலக விமான நிலையமும் மீண்டும் திறக்கப்பட்டது. என்றாலும் சில விமான சேவைகள் இடையூறை சந்தித்துள்ளன. கிரைஸ்ட்சர்ச், சிட்டி, சல்வின் போன்ற மாவட்டங்களில் வெள்ளம் இன்னும் வற்றாததாலும் சாலைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதாலும் அவசர நிலை இன்னமும் அமலில் உள்ளது. GM Indians பெருமிடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 12 மே வரை ஏயோன் மால், புக்கிட் ராஜா, கிளாங், ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல்.